அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அரசு பள்ளியில் நடந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது தமிழ்நாட்டிலேயே மாணவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது குறித்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே ஒத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு காலம் நாங்கள் அரசியல் பண்ணியும் மாணவர்களை எங்களால் இந்த அளவுக்கு ஈர்க்க முடியல அப்படின்றது திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய அடியாகவே பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தொடர்ச்சியாகவே 18 வயது நிரம்பி அவங்களுடைய வாக்குகள் அனைத்துமே நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. இப்படி இருக்க அண்ணாமலை போன்ற ஒரு சில அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிடமிருந்து இந்த மாணவர்கள் செல்வாக்க நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற முயற்சியில் தான் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை அடைஞ்சு தற்போது ஒரு 6 மாத காலம் அரசியலிருந்தே ஓய்வு பெற்று வேற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. இப்படி சீமான் இடத்திலிருந்து பணம், அதிகாரம், இப்படி சீமானால பணம், அதிகாரம் அது எதையுமே கைப்பற்ற முடியல அப்படின்னாலும் இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது இந்த எந்த விஷயமும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு தற்போது மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானவர்கள் 35 லட்சம் வாக்குகள் வாங்குறதுக்கும் உதவியாக இருந்திருக்கு. இப்படி மாணவர்கள் அவங்களுடைய 18 வயது நிரம்பும் போதே சீமானுக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு தயாராக அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தற்போது ஒரு அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எதனால் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது ஒரு விவாதமும், அதற்கு பிறகு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சிறப்பாக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றது ஒரு விவாதமும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா நாங்கள் எதனால அண்ணனுடைய ஆட்சியை கேட்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய வீடியோவை யூடியூப்ல போட வேணாம் அப்படின்னு அந்த பள்ளி நிர்வாகம் கேட்ட ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ நம்மளால இணைக்க முடியல. ஆனால் அந்த மாணவி என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ சொல்ல போகிறோம். நாங்கள் கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போய் ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நிச்சயமாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியால் எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும், ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், சீமான் சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாதாரத்தை மட்டும்தான் எங்களால் மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் எங்கள் அனைவருக்குமே வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு நபராக சீமானவர்கள் மட்டும்தான் இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து என்னென்ன விஷயங்களை நம்மளால் மேம்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனை அண்ணன் இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னும், மாணவர்களாகிய நாங்கள் அரசியல் பேசுறதுக்கே அண்ணன் சீமானவர்கள் தான் காரணம் அப்படின்னு சில பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாணவி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி, அடுத்து ஆட்சிக்கு வர துடிக்கும் கட்சிகளும் சரி, வேற நாடுகளிடமிருந்து கையேந்திர நிலையை மட்டும் தான் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க வளங்களை வச்சு நம்ம எப்படி மேம்படலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த ஒரு சிந்தனையினால தான் சீமான் அண்ணன் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பே வந்திருக்கு அப்படின்னு மாணவி சொல்லியிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்தில் அவங்க வென்றது மட்டும் இல்லாம அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி அந்த மாணவிக்கு ஆரவாரமும் செலுத்தியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் இந்த அளவுக்கு சீமானுடைய அரசியலை நேர்த்தியாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.